இந்தியாவில் யுபிஐ பண பரிவர்த்தனை மிகவும் பிரபலமடைந்து வரும் வேளையில் கவனக்குறைவால் தவறான நபருக்கு பணம் அனுப்பப்படும் சிக்கல்களும் அதிகரித்துள்ளனர். யுபிஐ ஐடியில் ஏற்படும் தட்டச்சு பிழை அல்லது தவறான பெயரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இது நிகழ்கிறது. ஒருமுறை அனுப்பப்பட்ட பணத்தை நேரடியாக ரத்து செய்யும் வசதி யுபிஐ செயலிகளில் இல்லை என்பதால் இத்தகைய சூழலில் நாம் எடுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிகவும் முக்கியமானவை. முதலில் தவறுதலாக பணத்தை பெற்றவரை தொடர்பு கொண்டு நிலைமையை விளக்கி பணத்தை திரும்ப கோருவதே எளிய தீர்வாகும். பணத்தை பெற்றவர் திரும்பி தர மறுக்கும் பட்சத்தில் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக சம்பந்தப்பட்ட வங்கிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். உங்கள் யுபிஐ செயலியில் உள்ள ரிப்போர்ட் இஷ்யூ வசதியை பயன்படுத்தியோ அல்லது வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மையத்தை அழைத்தோ அதிகாரப்பூர்வமாக புகாரை பதிவு செய்வது அவசியம். இது அந்த பரிவர்த்தனை குறித்து துல்லியமான பதிவை உருவாக்க உதவும். மேலும் என்பிசிஐ இணையதளம் அல்லது பிஹெச்ஐஎம் செயலி வாயிலாகவும் கூடுதல் புகாரை அளிப்பது உங்கள் கோரிக்கையை வலுப்படுத்தும். வங்கி அளவில் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் வங்கியின் உள்நிலை குறைதீர்ப்பு அமைப்பை அணுக வேண்டும். ஒருவேளை வங்கியால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாவிட்டால் ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த குறை தீர்ப்பாளர் திட்டத்தின் கீழ் புகார் அளிக்கலாம். இருப்பினும் இதில் கவனிக்க வேண்டிய சட்ட ரீதியான சிக்கல் என்னவென்றால் பணத்தை பெற்றவர் அதை திருப்பி தர மறுத்துவிட்டால் மோசடி எதுவும் நடக்காத பட்சத்தில் வங்கியால் கட்டாயப்படுத்தி பணத்தை எடுக்க முடியாது. அந்த சூழலில் இது சட்டப்பூர்வமான விவகாரமாக மாறும். இத்தகைய சிக்கல்களில் சிக்கி பணத்தை திரும்ப பெற போராடுவதை விட முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருப்பதே புத்திசாலித்தனம். பெரிய தொகை அனுப்புவதற்கு முன் ஒரு சிறிய தொகை அனுப்பி சரிபார்ப்பது நல்லது. மேலும் பணம் அனுப்பும் திரையில் காட்டப்படும் பெயரையும் யுபிஐ ஐடியும் இருமுறை உறுதி செய்வது பிற்கால மன உளைச்சலை தவிர்க்க உதவும். டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நாம் செலவிடும் கூடுதல் சில நொடிகள் நமது உழைப்பின் ஊதியத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும்.